வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.6 தேர்டு சம் 2x³ + x² + 3 டிவைடட் பை x² + 2 த ஹோல் ஸ்கொயர் இருந்து 1/x² + 2y கழிக்கன்னு சொல்லியிருக்கான். இப்போ நம்ம ப்ராப்ளத்தை எடுங்கம்மா. 2x³ + x² + 3 டிவைடட் பை x² + 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/x² + 2 ஹோல் பவர் 1. ஓகேம்மா. இப்போ இதில் இந்த ஃபங்க்ஷன் அல்லது இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கழிக்கணும்னு சொல்கிறோம். அப்போது எப்படின்னா மீ போ மா வந்து எடுக்கணும். மீ போ மா எடுக்கச்சமையும் இதில் வந்து ஹையஸ்ட் டேர்ம் இது பாருங்கள், நம்ம எழுதிக்கிடுவோம். x² + 2 த ஹோல் ஸ்கொயர் x² + 2 ஹோல் பவர் 1. இந்த ரெண்டில் பாருங்கள், உள்ள x² + 2, இங்கேயும் x² + 2. இதில் எதுமா ஹையஸ்ட் டேர்ம்? இதுதானே ஹையஸ்ட் டேர்ம். அப்போ இதைத்தான் நம்ம என்ன செய்யணும்? மீ போ மாவாக எடுத்துக்கணும். ஹையஸ்ட் டேர்ம் வந்து என்னது? இந்த ரெண்டோட ஹையஸ்ட் டேர்ம் வந்து மீ போ மா. அப்போ இதுதான் என்னது? மீ போ மாவாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் x² + 2 த ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்கு? x² + 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ மேலே உள்ள ஃபங்க்ஷன் அப்படியே எழுதுவோம். பாருங்கள், இங்கே பவர் 2. அப்போ என்ன செய்யணும்? மேலே உள்ள ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். 2x³ + x² + 3. ஓகேம்மா. தென் மைனஸ் இங்கே பாருங்கள், இங்கே என்னது? x² + 2 பவர் 1. இங்கே பாருங்கள், x² + 2 த ஹோல் ஸ்கொயர். பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. எது வந்து ஹையஸ்ட்டு? இந்த ப்ராப்ளத்தில் இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது. அப்போ ரிமைனிங்காக என்ன தேவைப்படுது நமக்கு? x² + 2 ஹோல் பவர் 1. ஸோ 1 + 1 தட் இஸ் 2. சேமாக வருது. ஓகேம்மா. உங்களுக்கு சின்ன இன்னொரு சொல்கிறேன் கொடுக்கேன் பாருங்கம்மா. இப்போ வந்து x² + 2 ஹோல் பவர் 1 இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து x² + 2 த ஹோல் பவர் 3. இங்கே பாருங்கள், இங்கே 1, இங்கே 3. அப்போது நியூமரேட்டரில் என்ன வரும்? x² + 2 த ஹோல் பவர் 2 தான் வரும். இங்கே 1, இந்த 1 + 1 = 2 வருது. இங்கே பாருங்கள், இங்கே 1 அப்படி பாருங்கள், அப்படி தானேங்க. இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது, இங்கே பவர் 1 இருக்குது. ஆனால் ஈக்குவேட் பண்ணனா என்ன செய்யணும்? இந்த 1 + 1 வந்து 2வாக மாறணும். ஓகேவாம்மா? அந்த மாதிரி தான் கொண்டு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி இன்னும் ஒரு தடவை சொல்லித்தரேன். இந்த எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லித்தரேம்மா. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன கணக்கு. இங்கே x² + 2 த ஹோல் கியூப். ஒரு x², 1/x² + 2 ஹோல் பவர் 1. மீ போமா என்னது? ஹையஸ்ட் டேர்ம் என்னது? x² + 2 ஹோல் கியூப். ஓகேம்மா. இங்கே ஹையஸ்ட் டேர்ம் கியூப் அப், அதுதான் இங்கே பாருங்கள், x² + 2 ஹோல் பவர் கியூப். x² + 2 ஹோல் கியூப், x² + 2 ஹோல் பவர் 1. ஹையஸ்ட் டேர்ம் வந்து இது மீப்போவை எடுத்துருக்கோமா? இந்த கியூபும் இந்த கியூபும் சமமாக இருக்குது. அப்போ மேலே வந்து x² போட்டுக்கிறோம், -1. இந்த இடத்துல இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே கியூப் இருக்குது. அப்போ மேலே எப்படி வரும்? x² + 2 ஹோல் ஸ்கொயர் தான் வரும். 1 + 2 = 3 அப்படி வரும். பாருங்கள், இங்கே 3 சமமாயிருது. இங்கே 1 இருக்குது, ஆனால் இங்கே 3 இருக்குது. அப்போ ஸ்கொயர் தான் போடணும். x² + 2 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஃபங்க்ஷன் கரெக்டாக நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? பாருங்கள், என்ன செய்யணும்னா, பாருங்கள், x² டிவைடட் பை x² + 2 ஹோல் கியூப் மைனஸ் x² + 2 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை x² + 2 த ஹோல் கியூப் = பாருங்கள், x² + 2 த ஹோல் கியூப் கட் பண்ணுங்கள், மைனஸ் x² + 2 பவர் 1 வந்துட்டா. இந்த ஃபங்க்ஷனும் பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனும் இப்போ இந்த கொண்டு வரோம்ல பாக்ஸ்குள்ளே ஃபங்க்ஷனும் சரியாயிட்டா? புரிஞ்சுதாமல்? இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி தான் இது கொண்டு வரோம். பாருங்கள், இங்கே வந்து ஸ்கொயர், டினாமினேட்டர் இந்த ஸ்கொயரும் சேமாக இருக்குது. அப்போ அந்த ஃபங்க்ஷன் அப்படி எழுதுகிறோம். மைனஸ் இங்கே 1 தான் இருக்குது, இங்கே 2. அப்போ மேலே வந்து 1, இந்த 1 + 1 2வாக மாறணும். ஓகேவாம்மா? அப்போ எனது x² + 2 த
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் பவர் 1 அப்படி தான் வரும். ஓகேவாம்மா? நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு இந்த ப்ராப்ளத்தை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சம் மாதிரி நான் போட்டிருக்கேன். இதை மட்டும் ஒன்ஸ் இன்னொரு தடவை நல்ல வீடியோ ஓட விட்டு படிங்கம்மா. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு நம்ம எழுதுவோம். 2x cube plus x square plus 3. ஓகேவா? 2x cube 2 பாருங்கள் 2x cube plus x square plus 3 minus x square plus 2 whole power 1 divided by x square plus 2 the whole square. ஓகேம்மா? 2x cube plus x square plus 3 minus x square minus 2 divided by x square plus 2 the whole square. இங்கே பாருங்க 2x cube இங்கே plus x square minus x square cancel ஆகிடும் plus 1 divided by x square plus 2 the whole square. இதுதான் ஃபங்க்ஷன், இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேம்மா? ஒரு இந்த ஃபங்க்ஷன்லேருந்து இந்த ஃபங்க்ஷனை கழிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மீ போமா அதில் ஹையஸ்ட் டேர்ம் எடுத்துக்கணும். ஹையஸ்ட் டேர்ம் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் ஓகே, இங்கே 1 இருக்குது. அப்போ மேலே என்ன படணும்? 1 தான் படணும். 1 + 1 2 வர வரைக்கும் நம்ம கொண்டு வரணும். அதுக்கு இந்த சின்ன எக்ஸாம்பிள் சம்மை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் ஒரு குட்டியை மறுபடியும் ரீரைட் பண்ணுறோமா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை x square plus 2 the whole cube minus 1 by x square plus 2 whole power 1. இதுக்கு வந்து மீ போமா ஹையஸ்ட் டேர்ம் அப்படி தானம்மா? x square plus 2 the whole cube இதுதான் மீ போமா. சரி, இந்த 3 அப்படி தான் சேமாக இருக்குது. அப்போ மேலே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 1 இருக்குது, ஆனால் இங்கே 3 இருக்குது. அப்போ என்ன போடணும் இதில்? 1 3. அப்போ 3 minus 1 equal to 2. அப்போ போட்டுக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். ஓகேம்மா? இந்த இதுக்கு வந்து என்ன செய்யணும்? ஏ ப்ளஸ் எக்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏ பி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் க்யூப். பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 minus 4x square divided by x square plus 2 the whole cube plus x square minus x square minus 4x square minus 4 divided by x square plus 2 the whole cube. நீங்கள் வந்து கீழே உள்ள மீ போமாவை கண்டுபிடிச்சிட்டு மேலே பகுதி இருக்கலாமா நியூமரேட்டர் அதில் வந்து என்ன செய்யணும்? இப்படி தான் நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே க்யூப் சரியாயிட்டு, ஆனால் இங்கே பவர் 1 இருக்குது, ஆனால் இங்கே 3 இருக்குது. அப்போ மேலே என்ன போடணும்? 3 minus 1 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து நம்ம செஞ்ச வேலை வந்து கரெக்டானு எப்படி பார்க்கணுன்னு தெரியுமா? பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் க்யூப் டிவைடட் பை ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் க்யூப். இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கரெக்டாக வந்திருக்கா? எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரைட். செகண்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள், இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே க்யூப் இருக்குது. 2 கேன்சல் ஆனால் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் க்யூப் மைனஸ் 2 கேன்சல் ஆகுதா? 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 பவர் 1. இந்த ஃபங்க்ஷன் அப்படியே வந்துடுச்சு. அப்படி தான் இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த மீப்போமா கண்டுபிடிச்சி நம்ம வந்து யோசித்து செய்யணும். இந்த கழித்தல் கணக்கை வந்து நம்ம யோசித்து செய்யணும். ஓகேவா? இந்த வீடியோவை வந்து நீங்கள் என்ன செய்யணும்? 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேவாம்மா? உங்களுக்கு மறுபடியும் ப்ராப்ளம் நிறைய வேணும்னா நீங்கள் என்ன சொல்லுங்க, நீங்கள் கமெண்டில் போடுங்க. நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை அப்லோட் பண்ணி விடுறேன். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.